Good morning. It is Saturday, November காலை 15th, வணக்கம். இன்று சனிக்கிழமை 2025. நவம்பர் 15, 2025. கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம் இந்தியாவின் ஜெஃபர்சன்வில்லில் உள்ள சகோதரர் ஜோசப் பிரணாமிடமிருந்து வந்த கடிதம். அதே கடிதம் www.branham.org மேலும் www.branhamtabernacle.org இல் பதிவேற்றப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் www.branham.org/en/WhatsApp இல் விண்ணப்பித்தால் வாட்ஸ்அப் மூலம் இவை உலகம் முழுவதும் அனுப்பப்படுகிறது. அன்புள்ள தேவனின் ஜீவனுள்ள வார்த்தை, இத்தனை வருடங்களாக நான் அதை என் இருதயத்தில் மறைத்து கிறிஸ்துவை மறைத்து வாக்குறுதி அளித்தபடி வார்த்தையை விளக்கும் அதே அக்னிஸ்தம்பம். இது பலருக்கு வினோதமாக தோன்றும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தேவனின் தூதரை ஒரு சில நிமிடங்கள் பொறுத்துக் கொண்டு தேவனிடம் மேலும் வெளிப்பாட்டை கேட்டால், அவர் தேவனின் உதவியாலும் அவருடைய வார்த்தையாலும் அவருடைய வார்த்தையின்படியும் அவரை இங்கே உங்கள் முன் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். தேவன் தன்னை திரை நீக்க தன்னை பிரத்யட்சப்படுத்தி தனது வார்த்தையை விளக்கி வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளுக்குள் கடந்த மாதம் என்ன ஒரு மறுமலர்ச்சி நிகழ்ந்து வருகிறது. தேவன் இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு தனது பிரியமானவளிடம் பேசி அவளுடன் காதல் கொண்டு அவளுக்கு உறுதியளிக்கிறார். நாம் அவருடன் ஒன்றாகிறோம். அங்கு எந்த தயக்கமும் இல்லை, நிச்சயமற்ற தன்மையும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். டேப்களில் பேசும் தேவனின் குரல் இன்று அவரது மனவாட்டிகளுக்கு தேவன் வழங்கிய மற்றும் பரிபூரண வழி. அவர் இந்த வழியை வழங்கினார். எனவே அதை ஒருபோதும் வடிகட்டவோ தெளிவுபடுத்தவோ விளக்கவோ அல்லது எந்த வகையிலும் கையாளவோ தேவையில்லை. நம் ஒவ்வொருவரிடமும் உதடுகளிலிருந்து காதுக்கு பேசும் தேவனின் தூய குரலை கேளுங்கள். இந்த நாள் வருவதை அவர் அறிந்திருந்தார். அவரது மனவாட்டிகள் அந்த மறைக்கப்பட்ட மன்னாவை, அவரது செம்மறியாடு உணவை மட்டுமே சாப்பிட முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவனிடமிருந்து தேவனின் குரலை தவிர வேறு எதையும் நாம் கேட்க விரும்ப மாட்டோம். அந்த திரையை நாம் ஷெகினா மகிமைக்குள் உடைத்து விட்டோம். உலகத்தால் அதை பார்க்க முடியாது. நமது தீர்க்கதரிசி தனது வார்த்தைகளை சரியாக உச்சரிக்காமல் இருக்கலாம். அவர் சரியாக உடை அணியாமல் இருக்கலாம். அவர் மத குருமார்களின் உடை அணியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மனித தோளுக்கு பின்னால் ஷெகினா மகிமை உள்ளது. அங்கு வல்லமை உள்ளது, அங்கு வார்த்தை உள்ளது, அங்கு சமூக தப்பம் உள்ளது. அங்கே ஷெகினா மகிமை இருக்கிறது. அது மனவாட்டிகளை பழுக்க வைக்கும் ஒளி. நீங்கள் அந்த பரிசுத்த தோளுக்கு பின்னால் வரும் வரை உங்கள் பழைய தோளிலிருந்து, உங்கள் பழைய எண்ணங்களிலிருந்தும் உங்கள் பழைய நம்பிக்கைகளிலிருந்தும் வெளியேறி தேவனின் பிரசன்னத்திற்குள் வரும் வரை, பின்னர் வார்த்தை உங்களுக்குள் ஒரு உயிருள்ள யதார்த்தமாக மாறும் வரை, பின்னர் நீங்கள் ஷெகினா மகிமைக்கு வீழ்த்தெழுப்பப்படுவீர்கள். பின்னர் வேதம் ஒரு புதிய புத்தகமாக மாறும். பின்னர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறீர்கள். விசுவாசிகளுக்கு ஆசாரியர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சமூக தப்பத்தை சாப்பிடுகிறீர்கள். நாம் ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரியத்துவம், ஒரு பரிசுத்த தேசம், தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் விசித்திரமான மக்கள். ஆனால் நீங்கள் திரைக்கு பின்னால் திறக்கப்படாத தேவனை காண வர வேண்டும். தேவன் திறக்கப்படுகிறார். அதுதான் அவரது வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. நாம் உலகிற்கு விசித்திரமானவர்கள், ஆனால் நம் அச்சாணி யார் என்பதை அறிந்து நாம் திருப்தி அடைகிறோம். அவருடைய வார்த்தை நம்மை அவரிடம் இருக்கும்போது, அது நம்மை ஈர்க்கும்போது அவருடைய கிறுக்கர்களாக இருப்பதில் பெருமைப்படுகிறோம். நீங்கள் டேப்களில் இணைக்கப்படவில்லை என்றால்
நீங்கள் ஒரு கொத்து பயனற்றவர்கள். இப்போது தேவனை கவனியுங்கள். இயேசு சொன்னார், வார்த்தை வந்தவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டனர், அதாவது தீர்க்கதரிசிகள். இப்போது மனிதன் தானே தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் உடல் தேவன் அல்ல, அவர் ஒரு மனிதர். தேவன் அவருக்குள் பின்னால் மறைக்கப்பட்டார். தேவன் ஒரு நாள் பரிசுத்த தோலுக்கு பின்னால் மறைக்கப்பட்டவர். தேவன் ஒரு நாள் மனித மாம்சத்தில் மறைக்கப்பட்டவர். மெல்கிசேதேக் என்று அழைக்கப்படுகிறார். தேவன் மனித மாம்சத்தில் மறைக்கப்பட்டார். இயேசு என்று அழைக்கப்படுகிறார். தேவன் மனித மாம்சத்தில் மறைக்கப்பட்டவர். வில்லியம் மரியன் பிரணாம் என்று அழைக்கப்படுகிறார். தேவன் மனித மாம்சத்தில் மறைக்கப்பட்டவர். அவரது மனவாட்டிகள் என்று அழைக்கப்படுகிறார். இவற்றை நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம். ஆனால் பலர் தோல்வி அடைந்து வேறு எதையாவது தேடுகிறார்கள். ஆபிரகாம் கடைசியாக பார்த்து அக்னி விழுந்து புறஜாதி உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பு நடந்த கடைசி விஷயம். வாக்கு பண்ணப்பட்ட குமாரன் காட்சிக்கு வருவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து தோன்றும் வரை கிறிஸ்துவ சபையை பார்க்கும் கடைசி விஷயம் மெல்கிசேதேக் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தனது வார்த்தையை தனது மனவாட்டிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கு வருவதற்கு வேறு எதுவும் இல்லை. அவருடைய வார்த்தையில் வேறு எதுவும் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை. மனவாட்டிகளை பூர்ணப்படுத்த எந்த மனிதனோ மனிதர்களின் குழுவோ வருவதில்லை. இல்லை, அவர்கள் பரிபூர்ணப்படுவதற்காக இங்கே சபைக்கு வர விரும்புகிறார்கள். பாருங்கள், நாம் இங்கே சபையில் ஒருவருக்கொருவர் கூட்டுறவு கொள்கிறோம். ஆனால் பரிபூர்ணப்படுத்துதல் நமக்கு தேவனுக்கும் இடையில் வருகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ஆவியில் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறது. இந்த செய்தி, இந்த குரல் தேவனின் மெய்ப்பிக்கப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை பரிபூர்ணப்படுத்துகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி 64-06117 எல்லா யுகங்களிலும் அடையாளம் காணப்பட்ட கிறிஸ்து என்ற செய்தியில் நாம் கேட்கும் தேவனின் குரலை கேட்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்திக்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகேரியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 8ஆம் அதிகாரம் 57 முதல் 58ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் டேப்பில் இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஒன்றுமில்லை, ஆனால் ஒரு பயனற்றவர்கள்தான். அடுத்த வாரம் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.